உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 31 7ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள், சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகுகாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாதனை, ரிஷபம் சோர்வு, மிதுனம் பக்தி, கடகம் வரவு, சிம்மம் வாழ்வு, கன்னி குழப்பம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் பக்தி, தனுசு கவலை, மகரம் லாபம், கும்பம் ஆதாயம், மீனம் சினம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருப்பின், எனக்கு இந்த விஷயத்தில் மேலும் விவரம் தேவையா, இந்த விஷயத்தை எனக்கு திருப்பி சொல்லுங்கோ, இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, உங்களுடைய கேள்விகளை சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று கீழ்கண்ட முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அல்லது சந்தேகங்களை எனக்கு எழுதி அனுப்புங்கள். நான் அந்த கடிதத்தை பார்த்துட்டு வரக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எல்லாம், எல்லா கடிதத்துக்கும் உண்டான பதில்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு பிரச்சனை, எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறேன். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். நான் என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை பற்றி, கடன் பிரச்சனையா இந்த சாமியை கும்பிடுங்கோ, சொத்து பிரச்சனையா இந்த சாமியை கும்பிடுங்கோ, திருமணத்தில் பிரச்சனையா இந்த சாமியை கும்பிடுங்கோ என்று நான் எல்லாருக்கும் சில பரிகாரங்களை சொல்லுவேன். எளிமையான பரிகாரம், எல்லாருக்கும் பூஜை தான் செய்யணும்னு இல்லை, எளிமையான பரிகாரம், செலவு இல்லாமல் அல்லது சிறிய செலவில் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய எளிமையான பரிகாரங்களை நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் செய்து வந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், சிறிய பரிகாரம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், எனக்கு அப்பாட சொத்து வரணும் ஐயா, அண்ணன் கையெழுத்து போடுறான் இல்லை, அதனால் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு பூர்வீக சொத்து வரணும் ஐயா, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, அதனால் எனக்கு பூர்வீக சொத்து வாடுறதில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அப்பாட சொத்து அம்மாட சொத்து தாத்தாட சொத்து வாடுறதில் சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் திருச்செந்தூர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அரளி பூவினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால், தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் படம், ஒவ்வொரு முருகன் படம், முருகன் என்று பொதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் படம் இருக்குது, பழனி முருகன் படம் இருக்குது, இந்த மாதிரி தண்டாயுதபாணி முருகன் படம் இருக்குது, பழனியில் ராஜ அலங்கார முருகன் படம், இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் இது முருக பக்தர்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் எந்த முருகன் வாங்கணும்? திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகன் படம், அது திருச்செந்தூர் முருகன்னா தெரியும், வள்ளி தேவ சேனா சமேத திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி, திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி முருகனுக்குண்டான நாள் செவ்வாய்க்கிழமையில் அரளிப்பூ, உங்களுக்கு தெரியும் அரளிப்பூ ஊரில் எல்லாம் கிடைக்கும், அரளிப்பூவை வாங்கி
முருகனுக்கு சாத்தி ஒன்று அரளிப்பூவில் மாலையை கட்டி போடுங்கோ, அரளிப்பூவில் அர்ச்சனை செய்யுங்கோ. அரளிப்பூவை முருகனுக்கு சாத்தி மனமுருகி என்னுடைய சொத்து பிரச்சனைகள் நீங்க வேண்டும். குறிப்பாக சொத்து பிரச்சனைக்கு முருகனை யார் வேணும்னாலும் கும்பிடலாம். என்ன தேவைக்கு வேணுமானாலும் முருகன் சொத்து பிரச்சனைக்கு மட்டுமில்லை, திருமண பிரச்சனைக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் முருகனை கும்பிடலாம். ஆனால் விசேஷமாக பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தால் திருச்செந்தூர் முருகன் படம், குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் படத்தை வாங்கி செவ்வாய்க்கிழமையில் அரளிப்பூ வைத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் சொத்து பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீருவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். சரி, வரா கடன் வசூலாக சில பேர் சொல்லுவேன், ஐயா எனக்கு பெரிய பிரச்சனையில் எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் வந்துட்டுதுன்றாலே என்னுடைய பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். என்னட்ட ஒரு கட்டு நிறைய ரிட்டர்ன் செக் வச்சுருக்கேன், அந்த செக்கெல்லாம் பாஸ் ஆகினா என்ற பிரச்சனை முடிஞ்சிடும். ஒருத்தரை நம்பி காசை கொடுத்துட்டேன் ஐயா, இந்தா தாரன் அந்தா தாரன்னு ஏமாற்றி கொண்டே இருக்கான், இன்னும் காசு தந்தப்பார் இல்லை, கடன் கொடுத்த காசு திரும்பி வருது இல்லை. ஒருத்தருக்கு நம்பி கொடுத்தேன் ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கேட்டதுனால கொடுத்தேன், இப்போ தரமாட்டேன் என்றான். வரா கடன் வசூலாக அதிகாலை பொழுதில் புதன்கிழமையில் சவரம் செய்து வாருங்கள். இது ஒரு தாந்திரீக பரிகாரம். புதன்கிழமையில் சவரம் செய்துவிட்டு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழும்பி சவரம் சேவெடுத்துட்டு நல்லா குளிச்சுட்டு மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். சவரம் செய்கிறது ஒரு பரிகாரம். இது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு இதை செய்து வராக்கடன் வசூலாகி இருக்கின்றார்கள். இது ஒரு தாந்திரீக பரிகாரம் என்று சொல்கிறது. இதை தாந்திரீக பரிகாரம், இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. காதல் கைகூட, காதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய இளைஞர்கள், நிறைய யுவதிகள் இந்த பிரச்சனையில் இருக்கணும். நல்லா தான் இருந்தோம் ஐயா, இப்போ பிரச்சனையாயிட்டு எங்களுடைய காதலுக்கு குடும்பத்தில் தடை, பொருளாதார தடை, சமயம் தடை, இனம் தடை, மதம் தடை, மொழி தடை, இந்த மாதிரி காதலில் தவிக்கக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரத்தன்று வள்ளி தேவசேனா முருகனை வழிபட உங்கள் நியாயமான காதல் கைகூடும். அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது. நியாயமான தெய்வீக காதலாக இருந்தால், நியாயமான காதலாக இருந்தால், உண்மையான அன்பு உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் படம், அதாவது நான் சொல்லியிருக்கிறேன், தனித்த முருகன் படம் வீட்டில் வைக்கக்கூடாது, தனித்த சிவன் படம் வீட்டில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில படங்களை நான் சொல்லியிருக்கிறேன். முருகன் வச்சா பாலமுருகன் வச்சிருக்கலாம், தண்டாயுதபாணி வச்சிருக்கக்கூடாது. பாலமுருகன்ன்ற முருகன் சின்ன பிள்ளையாக இருக்கிற படம் அது தனியே இருக்கும். மற்றபடி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனையோடு இருக்கிற முருகன் படம் தான் வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு சிறந்தது. அந்த மாதிரி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் படத்தை வச்சு சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் வரிசையாக 27. இந்த 27 நட்சத்திரத்தில் சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வள்ளி தேவசேனா சமேத முருகனை நினைத்து எங்களுடைய நியாயமான காதல் நிறைவேற வேண்டும் என்று வழிபட்டால் காதல் கைகூடும். சரி, வீட்டில் பீடை நீங்க, வீட்டில் எரிச்சலாக இருக்குது, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு போக பிடிக்குதில்லை, வீட்டுக்கு போனால் சண்டை வருது, வீட்டில் போனால் காசு தங்குது இல்லை, வீட்டில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் தொல்லை, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கணும் இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, இந்த மாதிரி வீட்டில் பீடை இருந்தால் வெள்ளை துணி, அதாவது வெள்ளை துணியை எடுத்து அதில் திரி செய்து நெய் ஊற்றி
தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் உள்ள பீடை நீங்கும். வெள்ளை துணி அதை எடுத்து திரியா போடுங்க. வெள்ளை துணியில் திரி, பஞ்சு திரி அந்த திரியெல்லாம் இல்லை, வெள்ளை துணி எடுத்து அதை திரியாக திரித்து முடிந்தால் பன்னீரில் நனைத்து காய வைத்து அதுக்கு பிறகு அதில் தீபம் ஏற்றி வீட்டில் பீடைகள் முருகனை, இதெல்லாம் முருகன் சம்பந்தமானதான் கூட சொல்கிறேன், முருகனை வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம், தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் இருக்கிற பீடை நீங்க வேண்டும், வீட்டில் இருக்கிற தரித்திரம் நீங்க வேண்டும் என்று வெள்ளை துணி எடுத்து பன்னீரில் நனைச்சி திரும்பி அதை காய வச்சு நெய் தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை நீங்கும். குலதெய்வ குற்றம் அல்லது கோபம் நீங்க என்ன செய்யணும்? குலதெய்வ குற்றம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். குலதெய்வத்துக்கு ஒழுங்காக போக இல்லை, வருஷத்துக்கு ஒருக்கா படையல் போடலை, வருஷத்துக்கு ஒருக்கா வழிபாடு செய்யலை, குலதெய்வத்தினுடைய கோபம் இருக்குது, குற்றம் இருக்குது, தோஷம் இருக்குது. ஜாதகத்தை பார்த்தோம், ஜோசியர் சொன்னால் குலதெய்வ குற்றம் இருக்குண்டு, சோழி பிரசன்னம் பார்த்தோம், குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொல்லிச்சினோம். தாம்பூல பிரசன்னம் பார்ப்போம், நாங்கள் வெத்தில பிரசன்னத்தில் சொல்லுவோம் குலதெய்வ குற்றம் இருக்குது. இப்படி குலதெய்வ குற்றம் இருந்தால் வாழைத்தண்டு திரி, வாழைத்தண்டு, வாழை மரம் இருக்குது, வாழை மரத்தினுடைய மட்டையை உரிச்சிங்கன்னா நடுவில் வாழைத்தண்டு இருக்குது. அந்த வீட்டில் அம்மா மாதிரி வாழைத்தண்டு சமைக்கக்குள்ளே பார்த்துருப்பீள், வெட்டி வெட்டி இப்படி கையில் சுற்றி சுற்றி எடுத்துருப்பினோம். அந்த வாழைத்தண்டு திரி, அந்த திரி எடுத்து திரி மாதிரி நீட்டாக திரித்து நல்லா காய வையுங்க. காய வச்சு அந்த திரியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் குலதெய்வத்தினால் இருக்கக்கூடிய குற்றம், குலதெய்வத்துடைய தோஷம் இல்லாமல் போகும். சனிக்கிழமையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள அரச மரத்தை 108 தரம் சுற்றினால் பணம் சேரும். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.